வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரிச்சாக நல்ல ஒரு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி செய்ய போகிறோம். இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ், இடியாப்பம், இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆப்பம் இதுக்கெல்லாம். அதனால் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்க போகிறோம். நம்ம இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது லைட்டாக சூடானோடனே நம்ம சிக்கன் இதில் போட்டுட்டு வெறும் சிக்கன் மட்டும் ஒரு லைட்டாக நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வரும். எல்லா சிக்கனும் நமக்கு இந்த மாதிரி கலர் மாறிட்டு சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். இப்போது நம்ம அந்த சிக்கன் வதக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் நமக்கு 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இவ்வளோ இஞ்சி, அப்புறம் ஒரு 7-8 பூண்டு பல், இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்போது இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, இதை தட்டி வச்சுருக்கோம். இது போட்டுருவோம். பாருங்கள், நல்லா இந்த சாஃப்டாக கலர் மாறிட்டு சிக்கன் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கையில் இது மாதிரி பண்ணும்போது டக்குன்னு கட் ஆகணும். சூடாக பாருங்க, சிக்கன் கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். கடாய் வச்சுருக்கோம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இதில் ஒரு பட்டை, ஒரு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்களை டைரெக்டாக ஆயிலில் போட போகிறோம். இது போட்டோன்னே டக்குன்னு இது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிடும். இப்போது மிளகாத்தூள் 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 1 ஸ்பூன் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இந்த மசாலா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வருது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மசாலா மட்டும் கருகக்கூடாது. ஆயில் நல்லா சூடாகணுன்னு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு
போடணும். அப்படி கருகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம திரும்ப கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து மசாலா பாருங்கள் நமக்கு சீக்கிரமாக டக்குன்னு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஆயிலே மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆயிலில் வதக்கி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இப்போது ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சிக்கன் நிறைய ஃப்ரை பண்ணுவோம். அதை விட இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போது வீட்டில் கெஸ்ட்டு வராங்க இல்லை ஒரு ஒகேஷன் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சிக்கன் வந்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சோம். இப்போது நம்ம ஒரு 7 முந்திரி பருப்பு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்போட தேங்காய் துருவல் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இதே மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கெல்லாம் ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் சமைக்கும்போது உங்களோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். அது இல்லாமல் நம்ம காய்கறி சிக்கன் இது எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிரும். அது ரொம்ப குக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் எப்பவுமே நார்மலாக நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த சாஃப்டாக வரும்போது நம்ம இதை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பாருங்கள் சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சதை டைரெக்டாக நம்ம வந்து இதில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக அப்படியே விடவில்லை, இதோட ஸ்பெஷலி இதை வடிகட்டிக்கு போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் முந்திரி அரைச்சது விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ வந்து சால்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
பாருங்கள் நமக்கு சிக்கன் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு வந்து கிரேவி செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம், எல்லா ஆப்பம், இடியாப்பம், இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெசிபி சிக்கனில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட ரெசிபிஸ்லாம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுட்ருக்கீங்கனாலும் நம்மளோட சேனலில் போய் பார்க்கும்போது அந்த சமையலில் எளிமையாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், நம்ம வந்து நாங்கள் எப்போவுமே சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி பண்ணும்போது உருளைக்கிழங்கு வேக வச்சு போடுவோம். அது ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி இந்த ரைஸ் குக்கர் பாத்திரம் இது, இந்த பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம எடுத்துறதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி இட்லி தட்டு இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி நம்ம இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா இட்லி வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். வேறு நிறையா உருளைக்கிழங்கு வேணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குனாலும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முட்டை கூட ஒன்று வேக வச்சு நான் போட்டிருக்கேன். அது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டைமில் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது முட்டையுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வேக வச்சு இதில் வந்து நம்ம அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டதுனால நான் இப்போ வந்து போட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா அந்த கிரேவியில் நல்லா ஊறிடும் சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம்.